மாலை மலர் நேயர்கள் எல்லோருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள். என் பேர் சந்தீப். பக்கா சென்னை பையன். படித்தது PSBB KK நகர், அதுக்கப்புறம் லாயலா. கௌதம் மேனன் சார் அசிஸ்டன்ட் டைரக்டராக 1.5 வருஷம் வேலை பண்ணேன். ஆனால் முதல்ல போய் தெலுங்குல ஸ்னேகிதம், பிரஸ்தானம், குண்டல கோதாரி, ரொட்டீன் லவ் ஸ்டோரி, அதுக்கப்புறம் ஹிந்தியில் ஷோர் இந்த சிட்டியில் ஹீரோவாக நடிச்சிருக்கேன். யார்டா மகேஷ் என்னோட ஃபர்ஸ்ட் சோலோ ஹீரோ ரிலீஸ் தமிழில். இது இல்லாமல் சைமில்டேனியஸாக மறந்தேன் மனித்தேன் என்ற படமும் ரிலீஸ்க்கு இருக்கு. நானும் அரவானந்தையும் சேர்ந்து நடிச்சிருக்கோம். யார்டா மகேஷ் என் கரியருக்கு ரொம்ப முக்கியமான படம். ஏன்னா நான் பிறந்து வளர்ந்த ஊரில் ஹீரோவாக ரீஇன்ட்ரடியூஸ் ஆகிட்டு இருக்கேன். அண்ட் இதில் என் கேரக்டர் பற்றி சொல்லணும்னா, சிவா சரியான தத்தி சோம்பேறி. ரொம்ப யோசிச்சு ப்ளே பண்ண கேரக்டர். ஏன்னா கேரக்டர் சந்தீப் தெரியக்கூடாது, சிவா தெரியணும்ட்டு. என் டைரக்டர் மதன், கம்ப்ளீட் தேங்க்ஸ் டு ஹிம் ஃபார் பிலீவிங் இன் மீ. ஃபேண்டாஸ்டிக் ஸ்கிரிப்ட் சொல்லியிருக்காரு. எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. எப்போவுமே டென்ஷனே இல்லாமல் சிரிச்சிட்டே தான் இருப்பார். ஸோ என்டையர் யூனிட் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் டீமாக தான் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். ஸோ எங்கேயுமே ப்ரொடியூசர், டைரக்டர், ஹீரோன்ற ஒரு ஃபீலிங்கே இல்லாமல். ஸோ இட் இஸ் ரியலி எக்ஸைட்டிங் பிளேஸ் டு பி இன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ட்ரெய்லருக்கு அந்த ரெஸ்பான்ஸும் அமேசிங் ரெஸ்பான்ஸ். ஸோ ஐ ஹோப் வி ஹேவ் ஆல் யுவர் சப்போர்ட். கண்டிப்பாக ட்ரெய்லர் பாருங்க, பாட்டு கேளுங்க, பிடிச்சிருந்தா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எடுத்துட்டு தியேட்டருக்கு வந்து படத்தை பாருங்க. வி அஷூர் யூ a great film. Thank you. நாளைய இந்திய சினிமாவின் முகங்களை மாற்றி அமைக்கப் போகிற இளைஞர்கள் தற்சமயம் தனி முகவரியற்றவர்களாய் தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நிச்சயம் வருவார்கள். இந்திய சினிமாவின் சுட்டெரிக்கும் வெயிலோடு புழுதி காற்றோடு என்ற அந்த கட்டுரை ஆரம்பிக்கும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அப்படி நம்பிக்கை அளிக்கக்கூடிய இளைஞர்கள் தொடர்ந்து தமிழ் சினிமாவுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த வரிசையிலே இன்றைக்கு இந்த மேடையிலே அமர்ந்திருக்கிற ஈரம், மௌனகுரு, அட்டக்கத்தி, நடுவில் கொஞ்சம் பக்கம் தகனம், பிசா போன்ற எல்லா படங்களையும் நான் பார்த்துட்டேன். போன்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய இளம் இயக்குநர்களை அழைத்து இந்த இசையை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வரிசையிலே நிச்சயம் மதன் குமாரும் வருவார் என்கிற அறிகுறி இந்த முன்னோட்டத்திலும் இந்த பாடலை படமாக்கிய விதத்திலும் தெரிகிறது. ட்ரெய்லர் பார்த்தப்போ எனக்கு சில கேள்விகள் தோணுச்சு. அதே கேள்வி படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக படம் ஹிட்டு, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது என்ன கேள்வினா, படம் பார்க்கும்போது எந்த ஒரு படம் பார்க்கும்போது சூப்பரா, யாரா டைரக்டர், யாரா ஹீரோ, யாரோட கேமராமேன், யாரா ஆர்ட் டைரக்டர் அப்படின்ற கேள்வி இருந்தது. அந்த படம் ஹிட்டு. அப்படிதான் அது நினைச்சுதான் அந்த படம் டைட்டில் வச்சிருக்காங்க நினைக்கிறேன், யார்டா மகேஷ்னு. கண்டிப்பா அந்த கேள்வி ஆடியன்ஸ் மைண்ட்ல வரும். கண்டிப்பா படம் நல்லபடியா வரும் அப்படின்றது நான் வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி. ஜெனரலா நியூ கமர்ஸ் பண்ணும்போது சில விஷயங்கள் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் பார்த்த படங்கள்ல கொஞ்சம் அமெச்சூரிஷான சில விஷயங்கள் இருக்கும் ஆக்சுவலா. பட் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வர ஃபிலிம்ஸ் பார்க்கும்போது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்றாங்க அப்படின்னு நம்ப முடியாத அளவுக்கு இருக்குது. ஸோ அந்த விதத்தில் ஒன் மோர் ஃபில்மா இப்போ யாரடா மகேஷ் இருக்குது. பார்த்த 4 சாங்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாங்ஸோட எஸ்பெஷலி எனக்கு ட்ரெய்லர் ரொம்ப படம் பார்க்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக அதிகப்படுத்தி விட்டுச்சு. ஸோ நான் ரொம்ப ஈகராக அந்த படம் பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஹோல் டீமுக்கும் எஸ்பெஷலி ப்ரொடியூசர்ஸ்க்கும் மதன் குமாருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சாங்ஸ் ட்ரெய்லர் ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. எல்லாருக்குமே ட்ரெய்லர் பிடிக்கும். அதை மூவி கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில் பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு. இந்த புது டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முக்கியமா ப்ரொடியூசர்ஸ், ஏன்னா டைரக்டர் நிறைய பேர் வருவாங்க, புதுசா ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு புது ஐடியாஸோட வருவாங்க. பட் புது ஐடியாவை படமா பண்ணணும்னு நினைக்கிற ப்ரொடியூசர் வர்றது உண்மையிலே அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அவங்க தாங்க ரொம்ப கம்மி. ஸோ அந்த ப்ரொடியூசருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், இந்த டீமுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பார்த்தப்போ சாங்ஸ் அண்ட் ட்ரெய்லர் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு. இன்னும் லைக் சந்தீப் ஐ ஹவ் சீன் ஷோர் இந்த சிட்டி படம் பார்த்துருக்கேன். ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஸோ அவர் தமிழில் ஃபர்ஸ்ட் வர படம். ஸோ நல்லா வரணும், படம் நல்லா வரும். அண்ட் I met Madan a few times before. So all the best to the team. சொல்லணும்னா இந்த ட்ரெய்லர் சொல்ற மாதிரி படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. The film is very good. சத்யா என்னோட நண்பர். நிவாஸ் கூடயும் ஒர்க் பண்ணியிருக்கேன் முன்ன கொஞ்சம் ஆட்ஸ் பண்ண போது. அண்ட் எனக்கு ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐ ஹோப் தி ஃபிலிம் டஸ் வெல். ஆல் தி பெஸ்ட் எவ்ரிவன். படத்தோட ப்ரொடியூசர்ஸ் பத்தி சொல்லி ஆகணும். ஏன்னா நேற்று என்கிட்ட சொல்லும் போது இந்த படத்தை நாங்கள் ஷார்ட் ஃபிலிமா பண்ணணும் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் படம் கதை சூப்பரா இருக்கு சரின்னு சொல்லிட்டு இல்லை வேணாம் இதை ஃபீச்சர் ஃபிலிமாவே எடுத்துடலாம் அப்படின்னாங்களாம். ஆனால் இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்பெல்லாம் ப்ரொடியூசர் கிடைக்கிறதே கஷ்டம். அதுவும் ஷார்ட் ஃபிலிமா ஸ்டார்ட் பண்ணி வேணாங்க இதை ஃபீச்சர் ஃபிலிமா எடுக்கலாம்னு சொல்றது ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நல்லா இருக்கு, உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருக்கு. ட்ரெய்லர் இருக்கு, சாங்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஜாலியான ஒரு படமா இருக்கும். நிச்சயமா இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு ஆரோக்கியமான சூழல் இருக்கு. ஏன்னா யார் டைரக்டர் யார் ஹீரோ அப்படின்லாம் யாருமே பாக்குறது இல்ல. குவாலிட்டியா ஒரு மூவி கொடுத்தா நிச்சயமா எல்லாமே பாப்பாங்க அப்படின்றதுக்கு எங்க படங்கள்லாம் கொஞ்சம் உதாரணமா கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வகையில இந்த டீம் நிச்சயமா சக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். My name is Satyanarayanan. He is Nawaz Basha and he is Anthony.
we all produced this movie. This is the first time for us. முதல் முறை எடுத்திருக்கோம். And நம்ம டைரக்டரும் வந்து ஃப்ரெண்டு தான். ஸோ அதனால ஒரு காமெடியாக பேச்சு வாக்கில் ஆரம்பிச்சு அப்படியே ஒரு படமாக ஆகிடுச்சு. இப்போ ஆடியோ லான்ச்சாக வச்சாச்சு. எங்களுக்கே நம்ப முடியல எங்களால். பரவாயில்ல, நல்ல ரெஸ்பான்ஸ். ஆனால் இதெல்லாம் எதிர்பார்க்கல நம்ம கேட்டது. உங்களோட சப்போர்ட்டு இட்ஸ் வெரி மச் நீடட். திஸ் மூவி இஸ் அ கட் த்ரோட் என்டர்டைன்மெண்ட் மூவி ஃப்ரம் த ஸ்டார்ட் டில் தி எண்ட். இதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த சீரியஸ்னஸ் அதெல்லாம் வந்து கிடையாது. நம்மளுக்கு வந்து வெறும் காமெடி காமெடி காமெடி. ஒருத்தரை வச்சு காமெடி கிடையாது அந்த படம். ஸ்டார்ட், ஹீரோ, ஹீரோயின், வில்லன் எல்லாருமே காமெடி இதில். ஸோ அதனால இட் வில் பி a worth watch மூவி. என்னோட பேர் மதன் குமார். இது என்னுடைய முதல் படம் யாரடா மகேஷ். இன்னைக்கு ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். கோபி சுந்தர் சார் மியூசிக் பண்ணியிருக்காரு, நாமுத்துக்குமார் சார் லிரிக்ஸ் பண்ணிருக்கோம். டோட்டலாக 6 சாங் இருக்கு படத்தில். ஸோ இன்னைக்கு நாங்கள் ரிலீஸ் பண்ணோம், நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. இன்னிலிருந்து மியூசிக் ஸ்டோர்ஸில் இந்த சாங்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ ஹோப் எல்லா ஆடியன்ஸும் இந்த சாங்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். தேங்க்யூ. Hi guys, Vanakkam, this is Dimple. This is my debut movie here. This is my of course, so I'm really excited and looking forward to it. My character in this movie, it's like she's very up to date girl. She's very ambitious, she's very confident, and she lives life her own way. She don't care about anyone. But after some time she got married to a middle class boy, and then how she'll survive, what the problem she face after that. That's the interesting thing. And this movie plot is basically we are searching for a character called Mahesh, and how they'll search for this character, that picture Rajasan is really good. Everyone has done a great job, even cameraman, our director, our music director, he has done a great job, and my colleague of course Sandeep, really, I mean, he's really great experience to working with all of them. And of course while shooting I really enjoyed this, so I'm sure guys you'll also have great fun. This movie is especially for youth, so do watch this movie guys. Thank you so much.